சிலருடைய கெட்ட பண்புகள் நீ பார்க்கலாம், இஹ்திகாரிக்கும். இதெல்லாம் கெட்ட பண்புகளுடைய தலைவாயில். அதாவது குறைத்து பார்த்தல், மட்டம் தட்டி பார்க்குற தன்மை ஒன்று இருக்கும். அவன்கிட்ட தான் உயர்வென்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய வெளிப்பாடு தான் உஜுப். அவருடைய வெளிப்பாடு தான் உஜுப்ன்றது, அதாவது சுய திருப்தி அப்படின்றது. சுய திருப்தி நீங்க பார்க்கலாம் என்னன்னா, அந்த இஹ்திகார் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நீங்க அதாவது ஒரு நல்லதுல சின்னதை கூட நீங்க குறையாக நினைத்திட வேண்டாம். அதே போல ஒருவர் உங்கள் சகோதரனை குறையாக நினைக்க வேண்டாம். இந்த இஹ்திகார் அப்படின்றது அவனை திருப்திப்படுத்தவே இல்லை. இஹ்திகார் இருக்கிற அந்த குறைத்தன்மையில் இருக்கிறவனுக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது சில டைம்ல அந்த பெண்கள்கிட்டே அமைஞ்சுன்னா ஆண்கள்கிட்டே அமைஞ்சு, ஒரு மனைவி நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு நல்ல 2 மாடி வீடெல்லாம் கட்டி அழகா ஏசி எல்லாம் போட்டு ஃபுல் சர்ப்ரைஸ் அப்படின்னு கொண்டு போய் நீங்க என்ன செய்றீங்க, திடீர்னு அந்த வீட்டை கொண்டு காட்டினா அந்த மனைவி வீட்டை ஒரு பெரிய அந்த சிந்தனை இல்லவன பண்பாட சொல்லுவாங்க, சந்தோஷமா வெளிப்பாடு மாஷா அல்லாஹ் அப்படி என்றெல்லாம் சொல்லிட்டு நீங்க ஒன்று எதிர்பார்ப்பீங்க. அதை எப்படி வெளிப்படுவாரா, எல்லாம் மாஷான்னு சொல்லிட்டு ஏசி போட்டி சரியான தடுமல் எனக்கு இருக்கு, சளி இருக்கு, ஆனா நான் சபர் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ உனக்கு இந்த ஊடு சபர் செய்யற லெவல்ல தான் இந்த ஊடு இருக்குது. அதாவது அவ்வளவு பெரிய ஊட கொடுத்து ஏசிக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டான். அவன் என்ன நினைப்பான், நான் இந்த ஏசியில வரக்கூடிய சளிய சபர் செஞ்சுக்கொள்றேன், பொறுமையாக இந்த வீட்டுக்கொள்றேன், என்ன செய்யறேன் வாழ்றேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீ பொறுமையால வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏசியானது கலட்டி வச்சுட்டு சாதாரணமா இதா போகுது அப்படியெல்லாம். இதை உங்களுக்கு என்ன செய்யும்னா, அந்த உள்ளத்தை நோகடிக்கும். இதுக்கு பேர் இஹ்திகார். இஹ்திகார்னா அவங்களால எந்த ஒன்றையும் தன்னை விட மேலான ஒரு திருப்தியாக நினைக்கிறதுக்கு இயலாது. அவங்களால தன்னை விட மேலாக அந்த திருப்தியின் இடத்துக்கு அவங்களுக்கு வரவே முடியாது. குறையா பார்ப்பாங்கன்னா அவ்வளவு பெரிய வீட்லையும் அவங்க அதாவது வீட்டால அவங்க சந்தோஷம் இல்லை, தன்னால் அந்த வீட்டுக்கு சந்தோஷம் என்ற மாதிரிதான் அவங்களுடைய நிலை இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க உலகத்திலேயே அதாவது அன்பளிப்பு கொடுக்கிறவன் வாங்குறவனை விட சந்தோஷப்படுவான். இதை விளங்கிக்கிறோம். அந்த பண்பாட்டுல அன்பளிப்பு கொடுக்கிறவன் சந்தோஷம் வாங்குறவனோட அதிகமா இருக்கும். அதனாலதான் வாங்குறோம் வாங்கலன்னு வைக்கிறேன். இப்போ உதாரணம் சர்ப்ரைஸ் கொண்டு கொடுக்குறேன், அது அங்க வைங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், வச்ச உடனே நமக்கு அத்தனை சந்தோஷம் போயிடும். ஏன் எனக்கு சந்தோஷம் போகுது, அவன் தானே வாங்கல, அப்ப அவன் தானே கவலைப்படணும். ஆனா உனக்கு சந்தோஷம் போயிடும், நீ செத்துருவாய். என்ன செத்துருவாய், காரணம் என்னண்டா அவன் நம்மளே இஹ்திகார் பண்ணிட்டான், குறைச்சிட்டான், சரியா குறைச்சி எடை போட்டுட்டான் என்ற சிந்தனை வரும். எனவே இஹ்திகார் கெட்ட குணங்கள்ல உச்சகட்டம். ஒத்தனை நோகடிக்கணும், மனரீதியா சாகடிக்கணும் என்று சொன்னா அவனுடைய மிகப்பெரிய திறமைய அப்படி கண்டுகளாம போனாலும் அவன் செத்துவான். அப்படின்னு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு போனா முடிஞ்சுது. இது உலகத்துல வாழ முடியாத ஒரு விஷயம் தான் அது. இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வர்றாரு. இப்போ ஒரு காலத்துல இந்த விண்வெளிக்கெல்லாம் போற ட்ரிப்புகள் வரத்தானே போகுது. இன்ஷால்லா அப்போ வார டைம் ஒருத்தர் போயிட்டு வந்துட்டாரு, நான் விண்வெளி போயிட்டு வந்துட்டேன், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்களேன், அது பூரா அந்த விண்வெளியும் ஒரு வெறுத்து வாழ்க்கையும் வெறுத்து போயிடும். இது காரணம் இஹ்திகார். அந்த இஹ்திகார் என்ற குணம் இருக்குதே, அது ஒரு படுமோசமான கெட்ட குணத்துடைய தலைவாசல்.